கம்பளி பூச்சி எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை புடுங்குங்க. அதை சுற்றி கிளியர் பண்ணிக்கப்பா, ஓப்பன் பண்ணி விடு. இங்கிட்ட வந்து காமிங்க, கிளியராக தெரியுது. இப்படி சுற்றி வாங்கம்மா. இந்தம்மா அங்கே ஏட்றா. புடுங்க பாருங்க. பார்த்து தம்பி, ஒவ்வொரு தான் பிடுங்கக்கூடாது, மொத்தமாக தான் பிடுங்கணும். இல்லைன்னா ஒவ்வொரு இனக்கா வரும். கம்பளி பூச்சி கடலை தெரியுது. ஃபர்ஸ்ட் டைமா எல்லாம் சேர்த்து பிடுங்க, ஒவ்வொன்றா பிடுங்க கூடாது. மொத்தமாக நாளை இதுதான்மா, அதையும் சேர்த்து பிடுங்க. அது தனிச்செடிமா. அது ஓ இதுதானே அதுவும்? அம்மா என்னதுன்னு எனக்கு எவ்வளோ கடலை வேஸ்ட் பாரு, உள்ள போய் அப்படியே நிற்கும். இப்போ எடு பாப்பா. கடலை ஈ ஜாலி கொடுங்கம்மா. கடலை தூர்க்கா இதுதான் செடி போகிற மாதிரி. இந்த அங்கிட்டெல்லாம் செடி இருக்கு பாரு, நிறைய பிடிஞ்சி விடு. இதெல்லாம் என்ன செடி? அந்த கடைசி இருக்கு. அப்படியே மொத்தமாக தான் பிடுங்க. நாங்கள் பாதி ஒன்று வெட்டி விட்டோமா, அதுவும் இருக்கு பாரு. அதெல்லாம் கடலை இருக்கும். போதும், பக்கத்தில் இருக்க செடியெல்லாம் வேற இடத்தோட கொடுங்க. அம்மா அது டேபிள் ரோஸ். அது ஊனி விடு, டேபிள் ரோஸ் அப்படி கொடுங்க. அதை பறிக்காத தம்பி, ஊனி விடு தம்பி. அட இருக்குமா, அந்த வேர்லாம் இருக்குமா, அந்த வேர் வழியே எதுவும் அதை எடுத்து செடி பார்க்குறேன். அவ்வளோதான். என்னம்மா அதுலேருந்து விழுகுதா? ஒரு கடலை கீழே விழுந்துச்சு. சரி விடுங்க, எடுத்துக்கலாம். ஓகே நெக்ஸ்ட்டு. இப்போதைக்கு ஒன்று தான் பதத்துக்கு வந்திருக்கு, இன்னும் நிறைய